வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சுடிதாருக்கு ஒரு பானுக்கு வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு லைனிங் சுடிதார். இதோட மெட்டீரியல் வந்து ஏற்கனவே ஒரு நெக் வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எப்படி பானுக்கு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ அதோட ஒரிஜினல் கிளாத்துக்கு மேலே நான் லைனிங் துணி வச்சுருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அதை வந்து கேன்வாஸ் நம்ம கட் பண்ணி தான் வைக்க போகிறோம். இப்போ வந்து இதுக்கு நான் கழுத்துக்கு வந்து கேன்வாஸ் எடுத்திருக்கேன். கேன்வாஸில் முதலோடைய கழுத்துடைய அகலம் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதை வச்சு அயன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கொயரான ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கழுத்துடைய அகலம் வந்து ஒரு 3 இன்ச் எடுத்துக்கலாம். சுடிதார் கழுத்துடைய அகலம் வந்து ஒரு 3 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். நம்ம அதே மாதிரி இந்த கேன்வாஸ் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடணும். அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அகலமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ தையலுக்கு 1 இன்ச்சு விடுறோம். அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் ஆகலாம். அது இல்லாமல் தையலுக்கு 1 இன்ச்சு. அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் வந்து ஒரு 6 இன்ச் நான் எடுக்கிறேன். அதே மாதிரி கீழே 1 இன்ச்சு தையலுக்கு வேணும். அப்போ ஒரு 7லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அகலமும் கீழே இறக்கமும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இப்போ 6 இன்ச்சுக்கு கரெக்டாக ஒரு பாக்ஸ் ஒன்று நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம 6 இன்ச் 3 இன்ச் அகலத்துக்கு பாக்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி அதை சுற்றி 1 இன்ச்சு தையலுக்கு விடணும். அந்த 1 இன்ச்சு தையலுக்கு விட்டதில் நான் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி கீழேயும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போடுறோம். அதுக்கு அப்புறமா 1 இன்ச்சு கேப்பில் திரும்பவும் ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி இதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வரைஞ்சி வச்சுருக்கதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குண்டூசி போட்டு கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வரைஞ்ச அளவு வந்து மாறாமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அவுட்லைன் நான் கட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா உள்ளே வரைஞ்சதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கட் பண்ண கேன்வாஸை வந்து வச்சு அயன் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கொயரான பீஸ் எடுத்துக்கோங்க. லைனிங் துணியில் எடுத்தாலும் சரி, மெயின் ஃபேப்ரிக்கில் எடுத்தாலும் சரி. இப்போ இதை வந்து பேஸ்ட் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் நம்ம இந்த கேன்வாஸில். அந்த ஷைனிங்காக இருக்கிற பகுதி வந்து நமக்கு வந்து கீழே போகிற மாதிரி நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ண பகுதி வந்து நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அயன் பண்ணதுக்கப்புறமா அதோட கார்னரில் வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச்லேருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ரா எட்ஜ் தெரியாமல் வந்து நம்ம மடித்து அப்படியே தையல் போட போகிறோம். அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் அளவு விட்டால் போதும். இப்போ அதை அப்படியே மடித்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து அப்படியே மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த மெயின் ஃபேப்ரிக் மேலே வந்து லைனிங் துணி வச்சுருக்கோம். இப்போ இதே மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சென்டரை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அயன் பண்ண பீஸு, மெயின் ஃபேப்ரிக், லைனிங் துணி 3க்குமே சென்டரை கட் பண்ணிக்கோங்க. சென்டரை கட் பண்ணி அதோட சென்டரில் அப்படியே ஒரு தையல் போட்டு அதுலேருந்து அப்படியே அந்த ஸ்கொயர் வந்து நீங்கள் தச்சு ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். துணி வந்து நகர்ந்து வராமல் இருக்கும். இப்போ ஒரு சைடு வந்து அதோட எல் ஷேப்பில் நம்ம தைச்சிருக்கோம். அதே மாதிரி இன்னும் ஒரு சைடு வந்து நம்ம தைக்காமல் இருக்கோம். அப்போ வந்து அதை நல்லா சரி பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுடைய அந்த ஸ்கொயர் கட் பண்ணது, அந்த லைனிங் துணி, மெயின் ஃபேப்ரிக் எல்லாமே கரெக்டான அளவில் இருக்கான்றதை நல்லா சரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த இது தைச்சிக்கோங்க. முடிக்கும்போது ரஃப் அடித்து அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து தைச்சிட்டோம். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கார்னரை வந்து சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அழகாக திரும்பி வரும். இப்போ லைனிங் துணி அதுக்கு உள்ளே வந்து நம்ம வச்சுருக்க அந்த கேன்வாஸ் இருக்கும். இப்போ நல்லா மடித்து நல்லா வந்து நெக்கத்தில் வந்து நல்லா கீறி விட்டுக்கோங்க. கீறினதுக்கப்புறமா அதோட எட்ஜில் ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு படிமான தையல் போடுறோம். இப்போ இதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் இந்த மிதி அளவு விட்டு திரும்ப இன்னொரு படிமான தையல் போட்டிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்கொயர் வந்து 2 தையல் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.